கும்பராசி பிள்ளைகளே, குரு கொடுக்க தயாராக இருக்கிறார். குரு கொடுக்க தயாராக இருக்கிறார். இந்த குரு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கும்பத்திற்கு தடுக்க முடியாது. பல சோதனைகள், வேதனைகள், கருத்து வேறுபாடுகள், மோதல்களை எல்லாம் கடந்து கும்பராசிக்காரவங்க இனிமேல் ஒரு மெச்சூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரீங்க. பல நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அது இடையில காணாமல் போயிருக்கும், நடக்காமல் போயிருக்கும். மீண்டும் அந்த விஷயங்கள் பிடிச்ச சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்? கும்பராசிக்கு 5ல் இருந்த குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்த குரு 6க்கு வருகிறார். 6ஆம் வீடுங்கிறது குருவுடைய உச்ச வீடு. ஆனால் அந்த குருவுடைய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 8வது வீடாக உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். 8வது வீடாக உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். முதல் விஷயம், கும்பராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது ஆழமாக ஒரு திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அன்பாக திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் இதை ரொம்ப நேசிக்கிறேங்க, எனக்கு இந்த பதவி கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த புகழ் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பேர் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்க நினச்சி வச்சுருந்தது இப்போ கிடைக்கக்கூடிய நேரம். கும்பத்திற்கு பேர், புகழ், வருமானம், கௌரவம் கிடைக்கக்கூடிய நேரம். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். 6வது வீட்டுக்கு வந்த உடனே இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை 6வது வீட்டில் இருக்கார். முதல்ல உங்கள் உடல் நலங்களில் சரி செய்வார். ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு பஸ்ஸு வாங்குகிறோம், வாங்கினோன்னே ஓடின வண்டியை வாங்கினா என்ன பண்ணுவோம், முதல்ல மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அதுக்கு என்னென்னலாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றணுமோ மாற்றி அந்த வண்டியை சரி செய்வோமா? அதை தான் குரு செய்ய போகிறார். நம்மளை சரி செய்ய போகிறார். நம்மளை சரி பண்ணி அக்டோபர் 20லிருந்து பிப்ரவரி 13 வரை 7வது வீட்டில் குரு போய் உட்காருவார், சிம்மத்தில் உட்காருவார். அப்போ அடிக்கும் நமக்கு ஜாக்பட்டு. எப்படி தெரியுமா அடிக்கும்? அக்டோபர் 20லிருந்து பிப்ரவரி 13 வரை இந்த கும்பராசிக்கு யோக நேரம். காரணம், 6வது வீட்டில் நல்ல நட்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக 7வது வீட்டுக்கு வரும்பொழுது அதில் வெற்றியை கொடுப்பார். இப்போ நம்மளுடைய கண்காணிப்பு என்ன தெரியுமா? கும்பராசிக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல நண்பர்களை பெறுவதற்கு தயாராக இருங்க. நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு தயாராக இருங்க. எதையும் வேணான்னு சொல்லாதீங்க. மைண்டை பிராட்டாக வச்சுக்கிங்க, ரொம்ப தெளிவாக வச்சிங்க. அகல பார்வைன்னு பேர், விசாலமான பார்வைன்னு பேர். பார்வை மட்டும் இல்லை, மனசும் விசாலமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாரு, அத்தனை பேர் இருக்கிற இடத்துல கும்பத்திற்கு ஒரு உதவி செய்ய போகிறார். வருமானத்தை உயர்த்த போகிறார். உங்கள் வழிவகைகளை காக்க போகிறார். நல்ல மனுஷங்க, பெரிய மனுஷங்க, பதவியில் உள்ளவங்க, பணக்காரவங்க, இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் போட்டே கூப்பிடலாம். உங்கள் லைஃப்பை இமேஜ் உயரப்போகுது. நீங்கள் எந்த எதிர்பார்ப்புகள், எந்த விஷயத்தை எதிர்பார்த்து உட்காந்துருந்தீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ அசால்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க? இது ஒரு குட் டைம்னு அர்த்தம். அதுவும் பாருங்கள், அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிரி புத்திரியான மாற்றங்கள்லாம் சும்மா தட்டி ஆகாயத்தை தொட்டு பார்க்க போகிறீங்க. எந்த பதவியில் இருந்தாலும் உயர் பதவி கிடைக்கும். முக்கியமாக இந்த மேரேஜ் லைஃப்னு சொல்லுவாங்க, கல்யாண வாழ்க்கை எதிர்பார்க்குற குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். குழந்தைங்க வரம் கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு கிடைக்கும். ஸோ மே 26 முதல் பிப்ரவரி 13 வரையும், பிப்ரவரி 13க்கு பிறகு அடுத்த குரு பெயர்ச்சி வரையும் இந்த கும்பராசிக்கு மேன்மையான நிலைகள் ஏற்பட போகிறது. அதில் ஃபஸ்ட்டு மே 26 முதல் அக்டோபர் 20 வரை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், யார் மீது அன்பு வைக்கிறோம், எது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு அதுதான் கும்பராசி இப்போ பண்ண வேண்டியது. நிறைய எடுத்துக்கக்கூடாது, நமக்கு கொட்டி கிடக்கும், 100 பேரையும் தெரியும், 100 பேரும் நமக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு யாரை கையை வச்சா, யாருக்கிட்ட பேசுனா எந்த காரியம் நடக்கும், நமக்கு எந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட மட்டும் நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்ல பேரை நமக்கு கொடுப்பாங்க. அக்டோபர் 20க்கு பிறகு அதை வச்சு 10 பேருக்கு உதவி பண்ணணும், மாதம் என்ட்ரி கொடுக்கணும், நாம் நினச்சதெல்லாம் நடத்தணும். அதை விட்டுட்டு எல்லாரும் மீதி அன்பு வைக்கிறேன், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண நினைக்கிறேன், எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த நினைக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க நினைக்கிறேங்கிறதெல்லாம் வேண்டாம். அந்த பாட்சா பலிக்காது. கும்பராசிக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. யார் தேவையோ அவங்கள்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இவ்வளவு தான் கும்பம். இதை மட்டும் நீங்கள் சரியாக இந்த கேம் விளையாண்டுடுங்க. இந்த கேமில் நீங்கள் தான் சக்ஸஸ். இது ஒரு கேம் தான். லைஃபே ஒரு கேம் தான்ப்பா. லைஃபே ஒரு கேம் தான். எத்தனை கேம் நம்ம இந்த லைஃப்பில் விளையாண்டு தோற்று போயிருக்கோம். காரணம் என்ன? நாம் நினைக்கிறது யாரும் தோற்று போயிடக்கூடாதுன்னு நினச்சி கேம் விளையாடுவோம். ஆனால் நம்மளை தோற்க வைக்கிறதுக்கே பிளான் பண்ணி கேம் விளையாடுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க. நம்ம தோற்றுட்டா அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், நமக்கு அந்த சந்தோஷம் செத்து போனாலும் கிடைக்காதுன்னுவான். மரணமே நடந்தாலும் கும்பத்துக்கு மட்டும் என்ன ஆகாது, இன்னொருத்தர் தோற்று போகணும்னு நினைக்க தோணாது. அதையாவது ஏதோ உதவி செஞ்சுட்டு போகும்டா, பாவம்டா, அவன் தெரியாமல் பண்ணிட்டான் போ. மன்னிக்க தெரிந்த மனுஷங்க கும்பராசிக்காரவங்க. அப்போ அதனால் அந்த 6வது வீட்டுக்கு இந்த குரு என்ட்ரி ஆகிறார். மே 26 முதல் அக்டோபர் 20க்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டியது, யார் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டையப் உண்டாக்குங்க, ட்ராவலை கரெக்டாக கொண்டு போங்க. 10 பேரை திருப்திப்படுத்த நினைக்க வேணாம், ஒருத்தவங்களை திருப்திப்படுத்த நடத்துங்க. போதும், உங்கள் யுகம், உங்கள் யுத்தம் அதில் சக்ஸஸ் ஆகும். அதே அக்டோபர் 20லேருந்து பிப்ரவரி 13க்குள்ளே நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கும். ஒரு வழியில் போனதுனால, ஒரு ட்ராக்கை யூஸ் பண்ணதுனால செய்யலாமா? இதுதான் குரு உங்களுக்கு வழிகாட்டுறார். குரு வழிகாட்டுறார், நாங்கள் வழிகாட்டலை, உங்களுக்கு குரு வழிகாட்டுறார். இந்த குரு வழி குறுக்கு வழி அல்ல. குரு வழி குறுக்கு வழி அல்ல. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இந்த குரு வழி நேர் வழி, விடை கொடுக்கக்கூடிய வழி. அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதை காட்டுறாரு, பயன்படுத்துங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய பேர் புகழ் கௌரவம் உயரும், பணப்பிரச்சனைகள் தீரும், மீண்டும் சில பேர் வெளிநாடு யோகங்கள் ஏற்படும், உங்கள் மூலமாக அந்தஸ்து ஏற்படும். நிச்சயமாக விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் நடக்கும். ரொம்ப அற்புதமான நேரங்க, நல்ல நேரங்க. என் பிள்ளைகளா, நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலில் இருக்கிற குருவை தரிசனம் பண்ணுங்க, வியாழக்கிழமையில் தரிசனம் பண்ணுங்க, திங்கக்கிழமையில் தரிசனம் பண்ணுங்க. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் குருவோடு கனெக்ட் ஆகுங்க. சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க, திருபுவனத்தில் இருக்கார், கும்பகோணத்துக்கு பக்கத்தில். வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை திருபுவனம் சரபேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக கும்பராசிகளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப தீவிரமாக பிரம்மனுடைய எழுத்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி, ரொம்ப வருத்தமாக இருக்க சுவாமி அப்படின்னா, அதே பக்கத்தில் திருவடை மருதூர்னு சொல்லுவாங்க, அங்கே மகாலிங்க சுவாமி இருக்கார், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 2 சாமி ஒரே நாள், சரபேஸ்வரர், திருவடை மருதூர், மகாலிங்க சுவாமி, 2 பேரையும் தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை உண்டாக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை உண்டாக்க போகுது, என் வார்த்தை படிக்க போகுது. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வளர்ச்சிங்கிற வார்த்தை வீழ்ச்சி கிடையாது, வளர்ச்சிங்கிற வார்த்தை யோகமான வார்த்தை. என் கும்ப பிள்ளைகள் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நல்ல வழியே குரு காட்டப் போகிறார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்ம வணங்கக்கூடியவர்கள், நம்ம எல்லாருக்கும் பணியக்கூடியவர்கள், யாரையும் எதிர்க்கணும் நினைக்காதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள், அழிஞ்சி போகணும்னு நினைக்கக்கூடாதவர்கள். அதனால் இந்த நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு கெட்டது நடக்காது. ஸோ குரு உங்களுக்கு இப்போ 6வது வீட்டுக்கு வந்திருக்கனால ஃபவுண்டேஷனை கரெக்டாக போடுங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ, என்ன பிடிச்சிருக்கோ அதுபடி உள்ளே போங்க. அதுக்கு அடுத்தது அதே குரு 7ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லதை நடத்தி கொடுத்துட போகிறார். இதான் பிளான் கிளியர், நல்லது நடக்கும்.
தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை அபிராமியையே இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பெயர்ச்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய் உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும். இந்த குரு பெயர்ச்சி மூலமாக, இந்த குரு பெயர்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி, யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா? நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும். மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள். அடுத்த போயிட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும். டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பை போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க. மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க, அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார், குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி
நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார். மே 26 பகல் 11 மணி எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள். குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள், அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.